ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டுமே 2025 அண்ட் 2023 வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் கிளாஸ் 12 இருந்து. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான். இதில் நிறைய டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன், நிறைய ட்ரிக்ஸும் சரி. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கிரிச்சாப்ஸ்லாம் இதெல்லாம் பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக வீடியோஸ் போட்டிருக்கோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பிளேலிஸ்ட் போனீங்கன்னா கிரிச்சாப்ஸ் வோல்டேஜ்லாம் கரண்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு தடவை நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டே வராது. கிரிச்சாப்ஸ்னால எனி ப்ராப்ளம் யூ வில் பி இன் பொசிஷன் டு சால்வ் இட். அது நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நான் கமெண்ட்டில். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். அண்ட் இதுலேயே நான் டெக்னிக் சொல்லித்தரேன். இட்ஸ் ஈஸி ஒன்லி. ஓகே, இது ரொம்ப ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வருது. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். நம்ம கிட்ட வந்து ஒரு சிங்கிள் லூப் சர்க்யூட்னு இதை நம்ம சொல்லலாம். இட்ஸ் சிங்கிள் லூப் சர்க்யூட். இது ஒரு பேட்டரி, இங்கே ஒரு பேட்டரி இருக்குது, நடுவில் ஒரு 1 ohm 2 ohm 6 ohm அண்ட் 3 ohm. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இது சிபிஎஸ்சி 2023 வந்த கொஸ்டின். டோட்டல் எனர்ஜி சப்ளைட் பை த பேட்டரிஸ் இன் 1 minute அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் 2 பேட்டரிஸ் இருக்குது. இதில் டோட்டல் எனர்ஜி சப்ளைட் பை த பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. கரெக்டாக எல்லாருமே எனர்ஜி சப்ளை பண்ணாங்களான்றது இன்னொரு கொஸ்டின். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? டோட்டல் எனர்ஜி சப்ளைட் பை த பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லி தே வாஸ்ட். இப்போ இந்த பேட்டரி எனர்ஜி சப்ளை பண்ணுதா, இது எனர்ஜி சப்ளை பண்ணுதான்றது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இதில் எது பேட்டரி எனர்ஜி சப்ளை பண்ணுது அப்படின்னு, இது எது கன்சியூம் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகே, இதில் எம்டிஜியில் கொடுத்த, தட் இஸ் எம்டிஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. தப்பான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரியுமே எனர்ஜி சப்ளை பண்ணுதுன்னு கொடுத்தாங்க. இட்ஸ் ராங். நான் அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக். அடுத்த ப்ராப்ளமும் சூப்பரான அதுலேயும் ட்ரிக் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ரைட், கவனிங்க. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் லூப் சர்க்யூட். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பேட்டரி கரண்ட்டோட டேரக்ஷன் இங்கே கொடுக்கல. அப்போ கரண்ட்டோட டேரக்ஷன் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எனி டேரக்ஷன் எடுத்துக்கலாம், எது கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். பட் ஆனால் உங்களுக்கு லாஜிக்கலாக அப்ளை பண்ணணும்னா கரண்ட்டோட டேரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பேட்டரியோட ஃபேஸிங் டேரக்ஷன், இந்த 10 volt பேட்டரியோட ஃபேஸிங் டேரக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா மேலே பார்த்துருக்கு. அதே மாதிரி இந்த பேட்டரி 4 volt பேட்டரியோட டேரக்ஷன் வந்து இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ பேட்டரி எந்த டேரக்ஷனில் ஃபேஸ் பண்ணுதோ அந்த டேரக்ஷனில் தான் அது வந்து கரண்ட்டை ட்ரைவ் பண்ணும். இது வந்து ஒரு பேட்டரியோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ பேட்டரி 10 volt மேலே பார்த்துருக்கனால இந்த 10 volt பேட்டரி வந்து கரண்ட்டை இப்படி போக வைக்கும் கிளாக் வைஸில். ஆனால் இந்த 4 volt வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போக வைக்கும். இது பேசிக்கான ப்ராப்பர்ட்டி. இப்போ எந்த கரண்ட் ஜெயிக்கும்? 10 volt ஜெயிக்குமா 4 volt ஜெயிக்குமா? எது மோர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்? 10 தானே. அப்போது எனக்கு கரண்ட் கண்டிப்பாக இந்த சர்க்யூட்டில் எந்த டேரக்ஷனில் போக போகுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் போக போகுது. இட்ஸ் அ சிங்கிள் லூப். ஸோ ஒரு கரண்ட் தான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம கான்ஃபிடென்ட்டாக அதை நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறோம், கிரிச்சாப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் தெரியலனா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் ஆனது. ரைட், கவனிங்க. இப்போ அப்ளைங் கேவிஎல். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ் ஹையிலேருந்து நம்ம லோ பார்த்து போகிறோம். ஸோ மைனஸ் சைன் இங்கே வருது. எப்போல்லாம் ஹை டு லோ போகிறோமோ மைனஸ் சைனு, ஹைட் இங்கேயும் ஹை டு லோ தான் போகிறோம், அதனால மைனஸ் சைனு. ரெசிஸ்டரில் கரண்ட் வந்து ஹை டு லோ தான் போகும், மைனஸு. இங்கே என்னது ஹை டு லோ மைனஸ் வரும், திரும்ப இங்கேயும் என்னது ஹை டு லோ மைனஸ் வரும். பட் இங்கே போகும்போது மட்டும் நம்ம எப்படி போகிறோம், லோலேருந்து ஹை பார்த்து போகிறனால இந்த இடத்துல ப்ளஸ் வரும், +10. ஓகே, யாருக்கும் டவுட் இருக்காது நம்புகிறேன். இந்த டெக்னிக்கை நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். -1 -i -2i -6i -3i எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -12i வரும். அதுக்கப்புறம் -4 +10 யூ வில் கெட் +6. ஓகே, ஃபைனலாக ஐயோட வேல்யூ என்ன கிடையாது, 1/2 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கரண்ட் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பேட்ரி, தட் இஸ் எனர்ஜி சப்ளைட் பை த பேட்டரிஸ் அப்படின்றது ஒரு விஷயம். எப்போவுமே நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட்டை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரிக் பாயிண்ட். இது டிப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை ட்ரிக் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே, ஸோ அதுதான் இந்த ட்ரிக்கு. ஸோ எப்போவுமே கரண்ட் வந்து ஒரு பேட்டரியில் இனிஷியலாக கரண்ட் வந்து இந்த பேட்டரி மேலே பார்த்து ட்ரைவ் பண்ணணும்னு சொன்னேன். இது ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி ட்ரைவ் பண்ணணும் கரண்ட்டாக அப்படின்னு சொன்னேன். எண்டாவது யார் ஜெயிச்சா? கரண்ட் வந்து இந்த கிளாக் வைஸ் தான் ஜெயிச்சது, 10 volt தான் ஜெயிச்சது. அது ஓகே, புரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் கவனிங்க, இங்கே வந்து கரண்ட் எப்படி போகுது பேட்டரியிலேருந்து, இதுதான் பேட்டரி. பேட்டரியிலேருந்து கரண்ட் எப்படி போகுது, வெளியில் பார்த்து போகுது. ஆனால் இந்த பேட்டரி எடுத்துக்கோங்க, கரண்ட் எப்படி போகுது, இன்சைடு த பேட்டரி. இது கரண்ட் வந்து பேட்டரி விட்டு வெளில போகுது, இது வந்து டுவர்ட்ஸ் த பேட்டரி பார்த்து கரண்ட் போகுது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுதான் பேட்டரி. பேட்டரியிலேருந்து எப்போ கரண்ட் வெளியில் வருதோ அது வந்து பேட்டரி டிஸ்சார்ஜிங் கேஸ். இதுதான் பேட்டரி. பேட்டரியிலேருந்து கரண்ட் இப்படி வந்துச்சுன்னா, பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து அவுட்வர்ட் வந்துச்சுன்னா இட்ஸ் டிஸ்சார்ஜிங் கேஸ். தட் இஸ் அந்த பேட்டரி தான் எனர்ஜி சப்ளை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, இதை நான் ப்ரூவும் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே கவனிங்க, இங்கே வந்து கரண்ட் வந்து என்ன ஆகுது, உள்ளே என்ட்ரு ஆகுது பேட்டரிக்குள்ள. அப்போ அது வந்து சார்ஜிங் கேஸ்.
இது டிஸ்சார்ஜிங், தட் இஸ் எனர்ஜி சப்ளை பண்ணுறது இந்த பேட்டரி, எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறது சார்ஜிங் கேஸ் வந்து இது. யூ ஷுட் பி கிளியர் வித் திஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் வந்து 10 வோல்ட்டில் கரண்ட் எப்படி போகுது, வெளில போகுது. அப்போ இது என்னது, டிஸ்சார்ஜிங். இதுதான் எனர்ஜி என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. அப்போது வேறு யார் கன்சியூம் பண்ணுறான்னா, இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் இந்த எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது. அட் த சேம் டைம் இந்த பேட்டரிக்குள்ளே போகிறனால இது என்னது, சார்ஜிங் கண்டிஷன். இது எனர்ஜியை கெயின் பண்ணுது, சார்ஜிங், தட் இஸ் கெய்னிங் த எனர்ஜி. ஓகே, இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். ரெசிஸ்டர்ஸ் என்ன பண்ணும், எனர்ஜியை டெசிபேட் பண்ணும். படிச்சிருக்கோம் இல்லையா, ரெசிஸ்டர்ஸ் இஸ் நத்திங் பட் இட் வேஸ்ட் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். அதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணலாம். கவனிங்க, ஃபஸ்ட்டு வந்து 1 மினிட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி சப்ளைட் தான் கேட்டிருக்காங்க. 1 minute they have mentioned the question. So energy supplied by 10 volt battery, VIT is the formula. V is 10, current passing through the battery 1/2, 60 seconds. போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது, 300 ஜூல்ஸா. நான் என்ன சொன்னேன், 10 volt எனர்ஜி சப்ளை பண்ணுன்னு சொன்னேன். எவ்வளோனா 300 ஜூல்ஸ் 1 minute. இப்போ அடுத்து 4 volt கன்சியூம் பண்ணுன்னு சொன்னேன்னா, 4 volt VIT is the formula. V is going to be 4, current is going to be 1/2, time is going to be 60 seconds. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது, 120 joules you are getting. இப்போ டோட்டலாக எத்தனை ரெசிஸ்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக எத்தனை ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, 1 2 6 இது 3 எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 12 ohm வருதா. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேருமே என்னவா இருக்காங்க, சீரீஸில் இருக்கனால டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 12 ohm. நான் ஒரு ரெசிஸ்டருக்காக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணலாம் எனர்ஜி, பட் ஆனால் அது வந்து டைம் வேஸ்ட்டு. நான் அதுக்கு பதில் என்ன பண்ணுறேன், 4 பேருமே சீரீஸில் இருக்காங்கன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வாட் இஸ் த வேல்யூ, 12 ohm ரெசிஸ்டர் இருந்திருந்தா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாருமே சீரீஸில் இருக்கனால 12 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் I² RT தானே ஃபார்முலா. I² வந்து கரண்ட் எவ்வளோ போகுது, ரெசிஸ்டர் வழியா 1/2², ரெசிஸ்டன்ஸ் 12, Tயோட வேல்யூ 60, 180 ஜூல்ஸ்ன்னு கிடைக்குதா. நம்ம என்ன சொன்னேன் நான், இப்போ இந்த 12 ohm வந்து எனர்ஜி கன்சியூம் பண்ணி ஹீட்டாக டெசிபேட் பண்ணுது. இது 4 வோல்ட்டாக என்ன பண்ணுது, எனர்ஜி கன்சியூம் பண்ணுதுன்னு சொன்னேன். டோட்டலாக ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, இது 120, இது 180, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், இட்ஸ் கோயிங் டு பி 300 ஜூல்ஸ். இந்த 300 ஜூல்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, நம்மளுக்கு இங்கேருந்து வந்துச்சு. யார்கிட்ட, எனர்ஜி சப்ளை பண்ண இந்த 10 volt பேட்டரி தான் இந்த 300 சப்ளை பண்ணுச்சு. இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் 300 எனர்ஜி சப்ளைட் பை 10 volt இஸ் கன்சியூம் பை 4 volt ப்ளஸ் இட்ஸ் கோயிங் டு பி எனர்ஜி கன்செப்ட். நீங்கள் இதே ஆன்சர் எழுதுனா கண்டிப்பாக 100% மார்க் கொடுத்தே ஆகணும். ஆனால் எம்டிஹெச் புக் அண்ட் ஐ எம் யூஸிங் எம்டிஹெச் புக் தான், பட் அதில் ஆன்சர் தப்பாக இருக்குது. நீங்களும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, 10 years புக். ஸோ பி கேர்ஃபுல் வித் திஸ். ஓகே, இப்போ நான் நல்லா கவனிங்க, இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்கேன், 4 ரெசிஸ்டருமே சீரீஸ்ன்னு சொன்னேன்னா, சார் எப்படி சார் சீரீஸ் நீங்கள் கேட்கலாம். இங்கே நடுவில் ஒரு குறுக்காப்பில் ஒரு கௌஷிக் இருக்கிறான்ற மாதிரி இங்கே ஒரு 4 volt பேட்டரி இருக்குல்ல, எப்படி நீங்கள் சீரீஸ் சொல்லலாம் அப்படின்னா கவனிங்க. இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு பேட்டரி இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டர். இந்த பேட்டரியை இங்கே போட்டு ரெசிஸ்டரை இப்படி மாற்றலாமா மாற்றக்கூடாது, வெதர் திஸ் இஸ் அலவுட் ஆர் நாட். இப்போ கவனிங்க, 3 ohm 6 ohm அப்புறம் 2 ohm எல்லாருமே ஒரே கனெக்ஷனில் இருக்கா, 3 பேரும் சீரீஸு. இப்போ இந்த பேட்டரியை இங்கே கொண்டு வந்து இதை இப்படி கொண்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கொண்டு வரலாம், ஆன்சர் மாறாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு இதை உங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா 4 பேருமே சீரீஸில் இருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணணும்னா யூ கேன் இன்டர்சேஞ்ச் தட். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இந்த 1 ohm அந்த சைடு கொண்டு போயிட்டேன், 4 volt இங்கே கொண்டு வந்துருங்க. யூர் ஏபிள் டு see here I have interchanged both this. இது இங்கே போயிடுச்சு, இது இங்கே வந்துடுச்சு. பண்ணலாமா, இப்போ பாருங்கள் 4 பேரும் சீரீஸில் இருப்பாங்க. இட் டஸ் நாட் அஃபெக்ட் த சர்க்யூட். இது வந்து சிங்கிள் லூப்பில் தான் ஜென்ரலாக பண்ணலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்கிள் லூப்பில் தான் ஐ கேன் டூ திஸ். ஓகே, உங்களுக்கு 2-3 ட்ரிக்ஸ் இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். 1 2 கரண்ட் எந்த டைரக்ஷனில் ட்ரைவ் பண்ணும் பேட்டரிஸ் அப்படின்னு ஒரு 3-4 இது சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ப்ராப்ளமில். அடுத்த 2வது கொஸ்டின் போயிடலாம். கவனிங்க, இதுவும் ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான 2025 கேட்ட ஒரு சிபிஎஸ்சி கொஸ்டின். இதில் நிறைய ட்ரிக் இருக்குது, கவனிங்க. ஸோ ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் பி அண்ட் கியூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கிவன் சர்க்யூட். இதில் கரண்ட் டைரக்ஷன் எதுவுமே கொடுக்கல. இப்போ இவ்வளோ தான் சர்க்யூட். இப்போ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் பி அண்ட் கியூ தே ஹவ் ஆஸ்க்ட். வாட் இஸ் பி பாயிண்ட் அப்படின்னா இதுதான் பி, இதுதான் நம்மளுக்கு கியூ. ஸோ நடுவில் வந்து என்ன இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர், ஒரு பேட்டரி, மேலே ஒரு பேட்டரி, ஒரு ரெசிஸ்டர், அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி 2V. அதாவது கொஸ்டின்லேயே V 2Vன்னு கொடுத்துருக்கான். இது Vன்றது யூனிட் கிடையாது, யூ ஷுட் கேர்ஃபுல். ஏன்னா கொஸ்டின்லேயே V 2Vனா இந்த Vன்றது யூனிட்னு எடுத்துக்கக்கூடாது. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதே Vன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் நாட் யூனிட், V 2V. சரி, இது 2R ரெசிஸ்டர். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் கெப்பாசிட்டி இஸ் இன் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுதான் இந்த ப்ராப்ளமோட முக்கியமான பாயிண்ட். சார் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் ஏன் சார் கெப்பாசிட்டர் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா கெப்பாசிட்டரோட வேலை இங்கே பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்னா நமக்கு என்ன தெரியணும்னா, இன் ஸ்டெடி ஸ்டேட் த கண்டிஷன் கெப்பாசிட்டர் இஸ் ஃபுல்லி சார்ஜ் அண்ட் நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த கெப்பாசிட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
ஒரு கெப்பாசிட்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் வழியாக என்ன ஆகாது, ஒரு கரண்ட்டும் பாஸ் ஆகாது. அப்போ அதோட வேலை என்னது, ஃபுல்லி சார்ஜ் ஆகிடுச்சு. சார்ஜ் ஆகிட்டு அப்படியே இருக்குது, அது வழியாக எந்த கரண்ட்டும் பாஸ் ஆகாது. இதுதான் அதோட மீனிங். ஓகே, இப்போ கவனிங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் திஸ் பாயிண்ட் P and Q. ஓகே, ஒரு இது. அடுத்து ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் திஸ் கெப்பாசிட்டர். இதான கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டருக்கு அக்ராஸில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு கூப்பிடலாமா, இந்த பாயிண்ட்டை நான் பின்னு கூப்பிடலாமா, இந்த ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் தேர் ஆஸ்கிங், ஒன்று பிக்கும் கியூக்கும், இன்னொன்று ஏபிக்கு வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், வெரி சிம்பிள். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கெப்பாசிட்டர் வழியாக என்ன ஃப்ளோ ஆகாது, கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. அப்போ அந்த லைனை நடுவில் இருக்க லைன் ஃபுல்லாக கரண்ட்டே போகாதுல்ல, அப்போ அதை இக்னோர் பண்ணிடலாமா, எஸ் ஆர் நோ, அது வழியாக கரண்ட்டே போகாது. அப்போ அந்த இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ கவனிங்க, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பேட்டரி எந்த டைரக்ஷனில் கரண்ட்டை ட்ரைவ் பண்ணணும். இது வந்து ஒரு சிங்கிள் லூப் மாதிரி இருக்கா, நடுவில் இருக்க வயரை எடுத்துட்டேன், ஏன்னா கெப்பாசிட்டர் வழியாக கரண்ட் போகலை, அப்போ அது ஒரு ரோல் எதுவும் கிடையாது. இப்போ கரண்ட்டை நான் முதல்ல கண்டுபிடிக்கணும் சர்க்யூட்டில். திஸ் இஸ் அ சிங்கிள் லூப் சர்க்யூட் ஐ எம் ஹேவிங். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன ப்ராப்ளமில் பார்த்தோம், இந்த பேட்டரி கரண்ட் எந்த டைரக்ஷனில் ட்ரைவ் பண்ணோம், இட் ட்ரைவ்ஸ் இன் வாட் டைரக்ஷன், ரைட் சைடு. ஸோ இந்த 2 வோல்ட் வந்து 2 வோல்ட்னா 2Vன்னு கொடுத்தது ரைட் சைடில் ட்ரைவ் பண்ணும். அதே மாதிரி இது ஆன்டி கிளாக் வைஸ், இது என்ன பண்ணும், கரண்ட்டை இப்படி புஷ் பண்ண ட்ரை பண்ணும், அப்போ இது கிளாக் வைஸ் ட்ரை பண்ணும், இது ஆன்டி கிளாக் வைஸ் புஷ் பண்ண ட்ரை பண்ணும். ஃபைனலாக நெட் கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகும், இது கிளாக் வைஸ் ட்ரைவ் பண்ணுது, இது ஆன்டி கிளாக் வைஸ் ட்ரைவ் பண்ணுது, இதுதானே 2V. அப்போ இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆகிக்கனால இதனால ஆன்டி கிளாக் வைஸ் தான் என்ன ஆகும், ஃபைனலி கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது. ஓகே, ஃபைனல் சர்க்யூட்டில் நான் கரண்ட் அதனால் ஆன்டி கிளாக் வைஸ்னு எடுத்துக்கிறேன். இது டைரக்ஷனாக நான் ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், சார் கிளாக் வைஸ் எடுத்தால் தப்பு இல்லை, ஆன்சர் நெகட்டிவ்னு வரும், அப்போ யூ ஷுட் பி கேர்ஃபுல். இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் போகுது, ஐன்னு எடுத்துக்கலாம். இப்போ கவனிங்க, கேவிஎல் அப்ளை பண்ணுறலாம், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், முதல்ல லோலேருந்து ஹை போகிறேன், திஸ் இஸ் லோ, திஸ் இஸ் ஹை. இங்கேருந்து லோலேருந்து ஹை போகும்போது என்ன பண்ணணும், +2V. அதுக்கப்புறம் இது என்னது ஹை, திஸ் இஸ் கோயிங் டு பி லோ, ஏன்னா கரண்ட் இப்படி தானே போகுது, அப்போ ஹை டு லோ தான் ரெசிஸ்டர் வழியாக போகும். ஸோ அப்போ என்ன ஒரு -I × 2R. அதுக்கப்புறம் இப்படியே வந்து இங்கே வந்தால் என்ன வரும், இங்கே கரண்ட் ஹை டு லோ, இங்கே ஹை டு லோ போகும்போது என்ன வரும், நெகட்டிவ் -IR. அதுக்கப்புறம் இது என்னது ஹை, திஸ் கோயிங் டு பி லோ, ஹை டு லோ போகும்போது திரும்ப என்ன வரும், நெகட்டிவ். ஃபைனலி வி கம் ஹியர், தட் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து ரீரைட் பண்ணுங்கள், V - 3RI will be equal to 0. ஐயோட வேல்யூ V/3Rன்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஐயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் P and Q. வெரி ஈஸி ரைட். கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்ல, கரண்ட் வந்து V/3R. இப்போ நான் KVL அப்ளை பண்ண போகிறேன் பிட்வீன் பாயிண்ட் P and Q. இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் டீட்டெயிலாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சேனலில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம கமெண்ட் பாக்ஸ் அண்ட் சேட் பாக்ஸ்லையும் போடுறேன், பாருங்கள் மறக்காமல். சரி, இப்போ நான் VPலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து எந்த டைரக்ஷன் போக போகிறேன்னா கிளாக் வைஸில் இந்த இடத்த Qவை ரீச் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லோ டு ஹை, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடம் VP போட்டாச்சு. இங்கேருந்து லோ டு ஹை போகிறனால +V. அதுக்கப்புறம் லோ டு ஹை போகிறனால திரும்ப என்ன வருது நம்மளுக்கு +IR will be equal to, முடிக்கிற இடம் எந்த இடத்துல முடிக்கிறேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கிறேன். ஸோ ஃபைனலாக முடிக்கும் போது VQ. ஓகே, ஸோ இந்த VQ இன்சைட் கொண்டு வாங்க, மற்ற டேர்ம்ஸ் அன்சைட் கொண்டு போங்க. அண்ட் ஐயோட வேல்யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட். ஃபைனலாக VP - VQ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -4V/3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது ஒரு ஆன்சரு. ஓகே, VP - VQ. இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் VQ - VP, +ன்னு வரும், இப்போ மைனஸில் இருக்குது, யூ கேன் ரீரைட் தட். ஓகே ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஐ நீட் டு ஃபைண்ட். கரெக்டாக இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த ஒயர் எப்பயும் போல் இருக்க தான் செய்யும். நம்ம சர்க்யூட் அனாலிசிஸ்க்காக நடுவில் இருக்கிறத எடுத்துட்டோம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். கவனிங்க, வெரி சிம்பிள். இந்த கெப்பாசிட்டர் வழியாக கரண்ட் எதுவும் போகலை, கரண்ட் இப்பயும் போகலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேணும்னா எப்படி, ஜென்ரல் ஃபார்முலா என்னது, Q = CV, சார்ஜ் ஆன் த capacitance potential difference. This is a potential difference on the capacitor. V = Q/C ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். ஆனால் இங்கே நம்மளுக்கு எது தெரியாது, Qவோட வேல்யூ தெரியாது. ஓகே, அப்போ அதனால நான் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறேன், KVL அப்ளை பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் இயர், ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏலேருந்து ஐம் கோயிங் டு ரீச் வாட், B. ஸோ எப்படி ரீச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஐம் கோயிங் டு டேக் திஸ் பாத், இந்த பாத் எடுக்கலாமா. ஸோ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்படியே போங்க, இது ஹை இது லோ. ஸோ ஹைலேருந்து லோ போகும்போது என்ன வரும், மைனஸ். ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் VA, அதனால் VA, ஹை டு லோ யூல் கெட் மைனஸ். அதுக்கப்புறம் இப்படியே வரும்போது லோ டு ஹை, அப்போ என்ன வரும், ப்ளஸ்.
2v. அதுக்கப்புறம் இது என்னது ஹை, திஸ் கோயிங் டு பி லோ. ஹை டு லோ போகும்போது திரும்ப என்னது மைனஸ். ஸோ மைனஸ் ஹை இன்ட்டு 2r. ஃபைனலாக முடிக்கும் போது எங்கே வந்து முடிக்கிறேன், இப்படியே வந்து விபியில் வந்து முடிக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் ஃபைனலாக விபி. இஸ் இட் கிளியர்? ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து ஃபைனலி ஐம் ரீச்சிங் திஸ் பி பாயிண்ட். ஸோ அதனால் போட்டாச்சு. நம்ம இதை ரீரைட் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அண்ட் மைனஸ் v ப்ளஸ் 2v ஃபைனலி ரீரைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் va மைனஸ் vb as மைனஸ் v/3. இல்லை vb மைனஸ் va கேட்டானா you can write v/3. Okay, so that's it. We have find the potential difference across the capacitor which is equal to what? v/3. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். ஸோ புரியலன்னா ரீகேப் பண்ணி பாருங்கள், தெரியலன்னா கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் நாகராஜன். பை.